இன்னையோட எத்தனாவது நாள் கிளாஸ்? 8th டே. இப்போ நம்ம கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியாலையும் அதே மாதிரி அதிகமாக டேர்னிங் இருக்கிற ஏரியாவில் நம்ம ஓட்ட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ரோட்டில் நேராக லைட் ஷேப் ஸ்பீடு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஜெர்க்காக இருக்கக்கூடாது, ஒரே ஈவனாக இருக்கும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக டேர்ன் போகலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இந்த எல்லோ கோடை நம்ம தாண்டி அதிகமாக ரோடை விட்டு கடந்து போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ரோட்டில் கண்டினியூ பண்ணணும். ஓகே, இப்போ போகலாம். ஓகே, இப்போ நம்ம யூ டர்ன் பண்ண போகிறோம். ஸ்லோ கிளச் அழுத்திட்டு ரைட் இண்டிகேட்டர் கீர் அப்புறம் ஃபைனல். ஏன்னா கிளச் அழுத்திட்டா கீர் வேலை செய்ய போகிறதில்ல, அதனால் கிளச் அழுத்திடுங்க. நீங்கள் வெளியில் பின்னாடி உங்களுக்கு சீட் கன்வெர்ட்டாக இருக்குங்களா? இன்னையோட எத்தனாவது நாள் கிளாஸ்? 8th டே. இப்போ நம்ம கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியாலையும் அதே மாதிரி அதிகமாக டேர்னிங் இருக்கிற ஏரியாவில் நம்ம ஓட்ட போகிறோம். இது நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹலோ, ஹாய், வெல்கம் டு AMDriving. இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே நம்ம பார்க்கலாம், ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த டேர்னிங் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் இந்த 3 கியரில் நீங்கள் ஃபுல் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுங்க. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. லைட் மூவிங், கொஞ்சம் ரைட், லாங் டிஸ்டன்ஸ், ஸ்டடி. கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம செகண்ட் மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். முதல்ல கிளச்சு. இதை எப்பவுமே மறக்காதீங்க, ஸ்லோ ஆகிடுங்க. ஏன்னா வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு. இந்த டைமிங் மிஸ் பண்ணுறதுனால தான் இந்த ஃபால்ட்டே வருது. பாருங்கள், வண்டி ஆஃப் ஆகிற கண்டிஷன், திணறுது. இது காரணம் என்னென்னா, நீங்கள் முக்கியத்துவம் கீருக்கு கொடுக்குறீங்க, கிளச்சுக்கு கொடுக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுங்க. கிளச்சை முதல்ல அழுத்துங்க, கீரை லேட்டாக கூட போடுங்க. ஸ்டடி. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ரோட்டில் நேராக போங்க. இதுதான் கரெக்ட். நமக்கான ரோட்டில் நம்ம தான் நேராக போய் ஆகணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை கொடுத்து கொஞ்சம் அப்படியே இந்த டேர்னிங்கை நம்ம ஈவனாக ஸ்பெண்ட் பண்ணலாம். லைட் ஷேப் ஸ்பீடு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஜெர்க்காக இருக்கக்கூடாது, ஒரே ஈவனாக இருக்கும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக டேர்ன் போகலாம். ஸ்பீட் ஈவன். பதட்டமாக இருக்கீங்களா? ரிலாக்ஸ். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட், ஸ்லோ, கிளச், தேர்ட். இப்போ நம்ம தேர்டில் கண்டினியூ பண்ணலாம். ஸ்பீட், லாங் ஃபோக்கஸ், ஒரே ஸ்பீடாக போகலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. இது அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இந்த எல்லோ கோடை நம்ம தாண்டி அதிகமாக ரோடை விட்டு கடந்து போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ரோடில் கண்டினியூ பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸ், கண்டிப்பாக ஹாரன். தேர்ட்லேயே போகலாம். ஓகே, உங்களுக்கு அங்கே லெஃப்டில் இடைஞ்சலாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஹாரன் தேவை. கொஞ்சம் ரைட் ஸ்பீடு இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் லைட்டாக லிமிட் பண்ணி, அப்போ தான் உங்களுக்கு ஐடியாவும் வரும். 1 more ஹாரன், லாங். ஓகே, இப்போ போகலாம். இப்போ நீங்கள் வந்து ரைட் ரோடை செலக்ட் பண்ணுறீங்களா, லெஃப்ட் ரோடா? ரைட் ரோட்னா நீங்கள் வேகமாக போகணும், லெஃப்ட் ரோட்னா ஸ்லோவாக போகலாம். ஓகே, அப்போ ஸ்பீட் கொஞ்சம் இன்னும். ஓகே, கிளச் 4. பர்ஃபெக்ட். கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட்.
இந்த ஷேக்கிங் இல்லாமல் பார்த்து கொஞ்சம் ஸ்லோ. அவர் ரோடு கிராஸ் பண்ணுறாரா, இதை நம்ம தூரத்துலேருந்தே கவனிச்சிக்கணும். போகிறாங்களா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தைரியமாக போகலாம். கோ. இந்த வைப்ரேஷன் காரணம் ஆல்ரெடி அந்த சேர் வந்து ஒட்டி இருக்கு கீழே. அதை நம்ம லைட்டாக அந்த ஷேப்பை மாற்றி போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரியும் ரோடுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம டிரைவிங்கோட ஸ்டைலை மாற்றிக்கணும். ஒரு சில இடத்துல வேகமாக போய் தான் ஆகணும், ஒரு சில இடத்துல ஸ்லோவாக போய் தான் ஆகணும். அதை நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கோ ஸ்லோ. இங்கே வந்து நின்று போங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஜஸ்ட் ஸ்லோ பண்ணலாம், கவனிக்கலாம் நாலா பக்கமும். ஏன்னா பங்க் இருக்கிறதுனால ரோடை கிராஸ் பண்ணுவாங்க. கவனிச்சுட்டு இப்போ கிளச்சை அழுத்துங்க. கீரை தேர்டுக்கு குறைச்சிருங்க. குறைச்சிட்டு கிளச்சை எடுங்க. இப்போ நம்ம ஸ்லோவாக போகலாம். லைட்டாக கொஞ்சம் தூரம் அழுத்துங்க. ஸ்பீட். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்பீட் லிமிட் மாறிடுச்சு. 80 வரைக்கும் போகலாம். நம்ம ஒரு 40-45 ஸ்லோ. கிளச் 4. கிளச்சை எடுங்க. இப்போ ஒரே ஸ்பீடாக கண்ட்ரோல் ஸ்பீட். இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடில் பிடிச்சு போகும்போது, அதாவது அந்த டிவைடர் கிட்ட நீங்கள் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடில் யாருக்கும் சைடு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வேகமாக போகணும். இல்லை என்னால் வேகம் மெயின்டைன் பண்ண முடியலன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு வழி விடுற மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்லோ பண்ணி வண்டி வந்து ஃபுல்லாக லெஃப்ட் கொண்டு வந்துடுங்க. ரைட் சைடு வழி விட்டுருங்க. அப்போ வேகமாக போகிறவங்க ரைட் சைடில் ஏறி போயிடுவாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ மட்டும் தான் போதும். கீரை குறைக்கணும் இல்லை பிரேக் அழுத்தணும் அது தேவையில்லை. ஏன்னா எதிர் ரோடு யாரும் வரப்போகிறது இல்லை. இது வெறும் போகிறவங்களுடைய ரோடு தான். நம்ம தைரியமாக போகலாம். ஆனால் ட்ராக்கை விட்டு வெளியே மாறாமல் போகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல விட்டு விட்டு போட்டிருக்கிற கோடு இங்கே கண்டினியூ ஆகுது. இதுக்கு காரணம் லைன் மாறக்கூடாது. மாறாமல் ஒரே லைனில் போகணும். ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. ஒரே லைனில் ஸ்ட்ரைட்டாக போகலாம். கொஞ்சம் அழுத்துங்க. லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம யூ டர்ன் பண்ண போகிறோம். ஸ்லோ. கிளச் அழுத்திட்டு ரைட் இண்டிகேட்டர் கீர் அப்புறம் ஃபைனல். ஏன்னா கிளச் அழுத்திட்டா கீர் வேலை செய்ய போகிறதில்ல. அதனால் கிளச் அழுத்திடுங்க. நீங்கள் வெளியில் பின்னாடி